ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திர மகாத்மியம் 9ஆம் அத்தியாயம். வித்யாபதி மன்னர் இந்திரத்யும்னருக்கு அறிக்கை அளிக்கிறார். ஜைமினி முனிவர் கூறினார், மாதவரை வழிபடும் நேரத்தில் பிராமணர் மாலையில் திரும்பி வந்தபோது சூரர்களால் இடம் நிரம்பியிருந்த போது ஒரு பலத்த காற்று வீசியது. அது தங்க மணலை எங்கும் சிதறடித்தது. இதனால் தேவர்களின் கண்கள் பாதிக்கப்பட்டன. அவர்களால் ஸ்ரீகாந்தனை காண முடியவில்லை. பின்னர் பிராமணர்களே அவர்கள் புருஷோத்தமனை தியானித்தார்கள். அந்த சொர்க்கவாசிகள் தியானத்தில் ஒரு முகூர்த்தரை நோக்கி நிலையாக நின்றனர். அவர்களின் தியானத்தின் முடிவில் அவர்கள் மாதவரை அல்ல, மணல் துகள்களின் குவியலையே கண்டார்கள். ரௌஹண குண்டரை கூட அவர்கள் காணவில்லை. பின்னர் அவர்கள் கலக்கமடைந்தனர். அவர்கள் மிகவும் கவலையடைந்து, திடீரென்று எங்களுக்கு எவ்வளவு பெரிய துரதிருஷ்டம் நேர்ந்துவிட்டது. கண்களுக்கு வசீகரமாக இருக்கும் ஸ்ரீயின் இறைவன் ஒரு கணத்தில் கண்ணுக்கு தெரியாதவராக ஆனார். புருஷோத்தமரே, எங்களிடம் காணப்பட்ட தவறு என்ன? நீங்கள் உங்கள் எல்லா ஊழியர்களையும் ஒரே நேரத்தில் கைவிட்டீர்கள். நீங்கள் காணப்படக்கூடாத பிரபஞ்சத்தின் பகவானே, நீங்கள் ஒரு உடலை ஏற்றுக்கொண்டது எங்களுக்காக தான். பிறகு ஏன் எங்களை காட்டில் உதவியற்றவர்களாக விட்டு விடுகிறீர்கள்? தாமரை கண்ணனே, உங்கள் சொந்த நபரின் மகிமையான சக்திகளாக மட்டுமே இருக்கும் எங்களை நீங்கள் கைவிட்டீர்கள். சொர்க்கவாசிகளான எங்களை ஏன் திடீரென்று இறந்தவர்களாக ஆக்குகிறீர்கள்? நாங்கள் உங்கள் சொந்த பாகங்களாக இருப்பதால் தான். யக்ஞ புருஷனே, இறைவனே யக்ஞத்தின் உருவகம். உங்களை சாந்தப்படுத்துவதற்காக யக்ஞங்களை செய்பவர்கள் அனைவரும் எங்களை வணங்குகிறார்கள். உங்களுடைய பிரபஞ்ச அகங்காரம் எங்கள் உடலை உருவாக்குகிறது. உங்களுடைய ஆசீர்வாதங்களால் நாங்கள் எங்களை தாங்கிக் கொள்கிறோம். நாங்கள் பயப்படுகிறோம். நீங்கள் எங்களை பற்றி அலட்சியமாகி விட்டதால் இப்போது நாங்கள் எங்கே ஓடுவது? மாதவரே, உங்களை பார்க்க முடியாமல் ஆகாயத்தில் எங்கள் தங்கும் இடங்கள் என்ன பயன்? நீங்கள் இல்லாமல் நாங்கள் தோல்வியுற்றவர்களாகவும் துரதிருஷ்டவசமானவர்களாகவும் வனாந்திரத்தில் சுற்றித் திரிவோம். உங்கள் முகம் புள்ளி இல்லாமல் முழு நிலவை போன்றது. அது அற்புதமான அழகையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது. உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்க போவதில்லை என்றால் நாங்கள் சொர்க்கவாச ஸ்தலத்திற்கு செல்ல மாட்டோம். நாங்கள் ஒரு பெரிய தவம் செய்து இங்கேயே தங்கி அனைத்து புனித சடங்குகளையும் கடைபிடிப்போம். காட்டின் விளை பொருட்களை நம்பி வாழ்வோம். தாமரை கண்ணனே, உங்களை காணும் வரை நாங்கள் மெட்டி முடியை வளர்த்து பட்டை ஆடைகளை அணிவோம். இயற்கையான இரக்கம் மற்றும் கருணையின் கடலே, துரதிருஷ்டவசமான எங்களை காப்பாற்றுவது உமக்கு தகுதியானது. நாங்கள் உதவியற்றவர்கள் மற்றும் மனச்சோர்வடைந்த மனநிலையில் இருக்கிறோம். எங்கள் அடைக்கலமாக நாங்கள் உங்களை மட்டுமே நாடியுள்ளோம். தங்களை பார்க்க இயலாமல் துக்கம் மட்டுமே நிறைந்த கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சத்தின் தலைவரே, படகு போல செயல்படும் உங்கள் நல்ல கனிவான பார்வையால் எங்களை மீட்டு கொள்ளுங்கள். சொர்க்கவாசிகள் அனைவரும் இவ்வாறு ஒத்திசை இல்லாமல் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு உருவமற்ற பேச்சு வெளிப்பட்டது. சூரர்களே, இந்த விஷயத்தில் நீங்கள் வீண் முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லதல்ல. இனிமேல் பூமியில் இறைவனின் தரிசனம் கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கும். இறைவன் முதலில் இருந்த இந்த இடத்திற்கு வணங்குவதன் மூலம் நேரடி தரிசனத்தின் அதே பலனை ஒருவர் அடையலாம். பிரம்மனிடம் சென்று சரியான காரணத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்றார். அதனை கேட்டதும் அனைத்து தேவர்களும் பிரம்மதேவரை அணுகினர். யமனின் ஆசீர்வாதங்கள் மற்றும் மர வடிவத்தின் அவதாரம் பற்றிய விவரங்களை கேட்டதும் அவர்கள் அனைவரும் தங்கள் மனதில் திருப்தி அடைந்து ஸ்வர்க்கத்திற்கு திரும்பினர். தேரில் ஏறிய பிராமணர் வித்யாபதி இவ்வாறு எண்ணினார், நீலமாதவர் காணப்பட்டதிலிருந்து எனது நோக்கம் நிறைவேறிவிட்டது. இந்த புனித தலத்தை நான் சுற்றி பார்ப்பேன். இதற்கு முன்பு யாரும் பார்வையிடாத புருஷோத்தமம் என்ற இந்த சிறந்த புனித தலத்தை
நான் சுற்றி வருவேன். இது மிகவும் புண்ணியமானது. அதன் மகிமை பாவங்களையும் அசுத்தங்களையும் நீக்குகிறது. பின்னர் நான் விரைவாக சென்று விடுவேன். கடலோரத்தில் உள்ள இந்த புனித தலத்தை நீலமலை அலங்கரிக்கிறது என்று என் நண்பர் எனக்கு நினைவுறுத்தி உள்ளார். அனைத்து பாவங்களையும் போக்கக்கூடிய காட்டை சுற்றி வருபவர்கள் பூமியை சுற்றி வருவதால் கிடைக்கும் பலனை விட 100 மடங்கு நன்மையை பெறுகிறார்கள். இவ்வாறு நினைத்த பிறகு சிறந்த பிராமணர் புனித தலத்தில் சுற்றி திரிந்து பல்வேறு வகையான மரங்கள் நிறைந்த காட்டை கவனித்தார். பல்வேறு வகையான பறவைகளின் கீச்சொலியுடன் அது எதிரொலித்தது. தேனீக்கள் அங்கே மிதந்தன. சூரியனின் கதிர்கள் அதில் ஊடுருவவில்லை. அது நிழல் தரும் மரங்களின் தோப்புக்களால் நிறைந்திருந்தது. அது எல்லா பருவங்களின் பூக்களால் நிறைந்திருந்தது. அது அற்புதமாக மாற்றப்பட்டிருந்தது. படர்கொடிகள், வெள்ளாளர்கள் மற்றும் வேலிகள் வெவ்வேறு நீர்நிலைகளில் வாத்துக்களின் சத்தத்தாலும் வாத்துக்களின் கூச்சலாலும் சப்தமாக இருந்தது. அது சிவப்பு தாமரை, வெள்ளை தாமரை, அல்லி மற்றும் முழுமை அடைந்த நீல தாமரைகளால் பிரகாசித்தது. தண்ணீரிலோ அல்லது படர்கொடிகள் போன்றவற்றிலோ பூக்கள் இல்லை. புனித தலத்தை விரைவாக சுற்றி வந்த பிறகு சிறந்த பிராமணர் வேகமாகவும் தியானத்திலும் இருந்தார். புத்திசாலி நாள் முடிவதற்குள் அவந்தியை அடைந்தார். அவர் வெகு தொலைவில் இருந்த போதும் தூதர்கள் அரசரிடம் வந்து வருகையை பற்றி தெரிவித்தனர். பிராமணர்களே, அதை கேட்டதும் மன்னர் இந்திரத்யும்னன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஜனார்த்தனரை வணங்கிய பிறகு அவர் அங்கு மகிழ்ச்சியான மனதுடன் கற்றறிந்த பிராமணர்களுடன் அவரது வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தார். இதற்கிடையில் பிராமணர்களே, அந்த வித்யாபதி அவசரமாக உள்ளே நுழைந்து மன்னரின் முன் வந்தார். வாயில் காவலர்கள் அவருக்கு முன்னால் செல்ல கைகளில் கைத்தடிகளுடன் கூடிய வழியை அவருக்கு சம்பிரதாயமாக காட்டினார்கள். ஆர்வமும் உற்சாகமும் கொண்ட குடிமக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். நீலமாதவர் என்ற தெய்வத்தின் சிறந்த நிர்மால்யத்தை அவர் கையில் வைத்திருந்தார். அவரை கண்டதும் மன்னர் தனது சிறந்த இருக்கையிலிருந்து எழுந்தார். பிரபஞ்சத்தின் பகவானே, மகிழ்ச்சியடையுங்கள் என்று கூறி அவரை அணுகினார். இன்று என் வாழ்க்கை இந்த பிறவியின் கர்மாவை உணர்ந்ததன் மூலம் பலனளித்தது. ஏனென்றால் மாதவரை இந்த நிர்மால்ய மாலையின் வடிவத்தில் இங்கே காண்கிறேன். முகுந்தனின் தலையிலிருந்து ஒப்பற்ற நறுமணத்தை பெற்றதன் மூலம் வான மரங்களின் நேர்த்தியான நறுமணத்தை மிஞ்சிய மாலையை நான் வணங்குகிறேன். அந்த மாலை தேனீக்களின் கூட்டத்தை குருடாக்கியுள்ளது மற்றும் காற்றினால் வீசப்படும் அதன் இனிமையான நறுமணத்தால் அனைத்து உலகங்களின் பாவங்களையும் அழித்துள்ளது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடலில் உள்ள பிரகாசமான களிமண்ணுடன் தொடர்பு கொண்ட மலர்களால் ஆன மாலையை நான் வணங்குகிறேன். அதன் தாமரை போன்ற பாதங்களிலிருந்து வெளிப்படும் தூசியுடன் தொடர்பு கொண்டு பிரம்மதேவரும் மற்றவர்களும் பெரும் செல்வத்தை அடைந்தனர். அந்த மாலையை நான் வணங்குகிறேன். அது தனது துணை மனைவி பத்மாவை, அதாவது லக்ஷ்மி தேவியை பார்த்து புன்னகைக்கிறது. அதன் இருப்பிடம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தாமரை போன்ற இதயம். மேலும் அது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மடியில் தங்கியதில் பெருமை கொள்கிறது. அது சிரிப்பது போல் தெரிகிறது, திறக்கும் மலர்களால். இந்த பிரகாசமான மாலை எங்கே தங்கி மகத்துவத்தை பெற்றது? அதன் விளைவாக அது இறைவனின் உடலில் தங்கியிருந்தது. செல்வம் மற்றும் செழிப்பின் களஞ்சியம் அவரது அனைத்து உறுப்புகளையும் சுற்றி நீண்ட காலம் பரவி இருந்தது. பகவானே, நீலமலையின் உச்சிக்கு ஒரு அலங்காரமாக இருங்கள். வணங்குபவர்களின் பாவங்களையும் வேதனையையும் போக்குபவர் என்னை காப்பாற்றுங்கள். நான் தங்களிடம் அடைக்கலம் தேடியிருக்கிறேன். இவ்வாறு கூறி கண்ணீரால் திணறிய மன்னன் இந்திரத்யும்னன் தன் தலையை அது தரையை தொடும் வரை குனிந்தான். அவன் ஒரு சிலிர்ப்பை அனுபவித்தான். தன் பாவங்களை எல்லாம் அளித்த பிராமண வித்யாபதி மாதவனை தியானிக்கும் தெய்வீக உடலின் அரசரின் முன் நின்றான். மிகுந்த புத்திசாலியானவர் தனது ஒளியுடன் அனைத்து உலகங்களின் பாவங்களையும் சுத்தம் செய்வதாக தோன்றியது. அவர் இவ்வாறு கூறினார்:
நீலமலையின் உச்சியில் வசிக்கும் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலையின் வடிவத்தில் வெளிப்படுத்தப்பட்ட ஸ்ரீ இறைவனின் கட்டளை இது. சிறந்த புனித தலத்தில் வசிப்பவரை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவர் நேரடியாக முக்தியை வழங்குபவர். இவ்வாறு கூறிவிட்டு மன்னனின் கழுத்தில் மாலையை அணிவித்தார். மன்னன் எழுந்து தன் மார்பில் தொங்க விடப்பட்ட மாலையை கண்டதும் தேவி ஸ்ரீயான லக்ஷ்மி தேவியின் மையல் நாயகன் நேரடியாக தன் இதயத்திற்கு வந்துவிட்டதாக கருதினார். பாதி மூடிய விழிகளுடன் தனது இரு கரங்களையும் தன் தலையில் வைத்து கொண்டான். மகிழ்ச்சி கண்ணீரால் நனைந்த திருமுகத்துடன் பகவானை புகழ்ந்தான். இந்திரத்யும்னன் பிரார்த்தனை செய்தான். அனைத்து உலகங்களையும் படைத்தல், பராமரித்தல் மற்றும் அழித்தல் கலையில் திறமையான அண்ட உடலை விளையாட்டுத்தனமாக ஏற்றுக்கொண்டு உங்கள் உடலில் உள்ள முடிகள் அளவுக்கு அண்ட முட்டைகளின் சுமையை தாங்கும் தலைவரே பகவானே, வெற்றி பெறுவீராக. அனைத்திற்கும் உள்ளான ஆன்மாவே, உங்கள் உடலில் உள்ள முடிகள் அளவிற்கு தாமரை போன்ற திருப்பாதங்களை அகற்றுபவரே, பிரம்மதேவர், தேவேந்திரன் மற்றும் ருத்ரனின் கிரீடங்களால் தாமரை போன்ற பாதங்கள் பல வண்ணமயமாக மாறிய ஆண்டவரே பகவானே, எப்போதும் துரதிருஷ்டவசமான, ஆதரவற்ற மற்றும் துன்பத்தில் விழுந்தவர்களை காப்பாற்றுவதில் ஆர்வமாக உள்ளவர்களே, உண்மையான, ஒருபோதும் பாசாங்கு செய்யாத இரக்கத்தின் நீரின் கடலே, மிக பெரியதை விட பெரிய பிரபஞ்சத்தின் தலைவரே, உங்கள் பக்தர்களிடம் எப்போதும் பாசமுள்ள பகவானே, துயரப்பட்ட என்னை காப்பாற்றுங்கள். எனக்கு தாம் மட்டுமே என் அடைக்கலமாக இருக்கிறீர்கள். நான் ஆதிகால அவித்யையால் அவித்யை முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டேன். இவ்வாறு புகழ்ந்துரைத்த பிறகு மன்னர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவர் இல்லத்தில் இருப்பவர்கள், திருமணமானவர்கள், துறவிகள் மற்றும் வனவாசிகளால் சூழப்பட்டார். யாகங்களை செய்த பிராமணர்களுடன் 18 வித்யைகளில், அதாவது புராணங்கள் நன்கு அறிந்தவர்களுடன், அமைச்சர்களாக இருந்த பல பழைய ஊழியர்களுடன், அங்கு அமர்ந்திருந்த அமைதியாக இருந்த பிராமணர்களுடன் அவர் வித்யாபதியை கௌரவித்து வணங்கினார். மன்னர் வித்யாபதியை ஒரு உயர்ந்த பீடத்தில் அமர வைத்து அவரது நலன் குறித்த விசாரணையுடன் தொடங்கி முழு விவரங்களையும் கேட்டார். மகிழ்ச்சியுடனும் மிகுந்த கவனத்துடனும் அவர் புனித தலமான புருஷோத்தமரின் மகத்துவத்தையும் அம்சங்களையும் பற்றி விசாரித்தார். தமரும் விஷ்ணுவும் நீல கல்லுடன் உடலுக்காக காத்து கொண்டனர். க்ஷத்ரியரால் தனது சொந்த அனுபவம் பற்றி கேட்கப்பட்ட போது பிராமணர் பில்லாஸ் தீவிற்குள் நுழைந்தது முதல் கடலில் மூழ்குவது வரை அவரது அனைத்து செயல்களையும் விரிவாக கூறினார். அவர் சிறந்த புனித தலத்தை பற்றிய 7 அறிக்கையையும் வழங்கினார். நீலமலை ஏறுதல், நீலமாதவரை பார்த்தல், ரௌஹின குண்டத்தில் புனித நீராடல், ஆலமரத்தின் மகத்துவம், நரசிம்மம் போன்ற 8 நன்மை பயக்கும் தெய்வங்கள், 8 சக்திகளின் நிலை மற்றும் தேரில் ஓட்டும் போது அவர் கவனித்த புனித தலத்தின் நீளம் மற்றும் பரப்பளவு போன்ற அனைத்தையும் அவர் உரிய வரிசையில் குறிப்பிட்டார். அந்த யாத்ரீகர் முன்னர் குறிப்பிட்ட அந்த ஒப்பற்ற அற்புதமான கதையை கேட்டதும் மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மனதில் மகிழ்ச்சியடைந்த அவர் மீண்டும் வித்யாபதியிடம் கூறினார். இந்திரத்யும்ன மன்னன் கூறினார், புனிதமான பிரபுவே, ஏற்கனவே கேள்விப்பட்டதை நான் தங்களிடம் கேட்டேன். சிறந்த பிராமணரே, இப்போது நீல கல்லால் ஆன விஷ்ணு சிலையின் வடிவத்தை எனக்கு விவரிக்கவும். அதை உண்மையில் உள்ளபடி விவரிக்கவும். வித்யாபதி கூறினார், நிச்சயமாக. பிரபஞ்சத்தின் இறைவனின் தெய்வீக சிலையை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். இந்த சிலையை சாதாரண மனித கண்ணால் பார்ப்பதன் மூலம் ஒருவர் முக்திக்கு தகுதியானவராக மாறுகிறார். இந்த நீலக்கல் சிலை மிகவும் பழமையானது. இது பிரம்மதேவர், ருத்ரன் மற்றும் தேவேந்திரன் போன்ற தலைவர்களால் தினமும் வணங்கப்படுகிறது. இந்த தெய்வீக மாலையை தேவர்களால் தங்கள் வழிபாட்டின் போது சிலையின் மீது அணிவிக்கப்படுகிறது. இது ஒருபோதும் மங்காது. அதன் நறுமணம் இல்லாமல் இல்லை. பல தினங்கள் கடந்தாலும் இந்த மாலை இன்னும் இப்படித்தான் இருக்கிறது. இந்த மாலை பூமியிலிருந்து தோன்றியது.
தெய்வீக பரிசுகளையும் காணிக்கைகளையும் நிர்மால்யத்தையும் உட்கொண்டதன் மூலம் என் எல்லா பாவங்களையும் அழித்து விட்டேன். அரசரே, எனக்கு ஒரு மனிதாபிமானமற்ற மகிமை இருப்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? அதை ஒரு முறை விழுங்கினாலும் பசி, தாகம் மற்றும் பலவீனம் ஒருபோதும் ஒருவரை தொந்தரவு செய்யாது. காணக்கூடியவற்றின் மூலம் கண்ணுக்கு தெரியாததை ஊகிக்க முடியும். அரசரே, உலக இன்பங்களும் முக்தியும் இரண்டும் ஒரே நேரத்தில் உள்ளன. முதுமை, நோய், துக்கம் மற்றும் பிற துயரங்களுக்கு அங்கு இடமில்லை. பிரபஞ்சத்தின் இறைவன் நேரடியாக இருக்கும் இடம் அது. இறைவன் ஒரு மகிழ்ச்சியான ஒளிரும் திருமுகத்தை கொண்டுள்ளார். அவரது விழிகள் ஒரு முழுமையான நீலத்தாமரையின் இதழ்களைப் போல இருக்கும். அவர் தன்னை நாடுபவர்களுக்கு அழியாமையையும் முக்தியையும் அளிக்கிறார். 9ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.